கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இந்த நாளிலும் இந்த அதிகாலையில நல்ல வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். முன்பு இருந்தது போலவே உங்க பக்கமாய் நீதிபதிகள் கூட திரும்பி வருவாங்க. உங்க பக்கமாய் நியாயம் வரும். உங்க காரியம் இதுவரை நடக்காததை கர்த்தர் நடத்தி காட்டுகிற கர்த்தர். வாசிப்போம். ஏசாயா 1ஆம் அதிகாரம் 25-26 வசனத்தை பாருங்க. நான் என் கையை உன்னிடமாய் திருப்பி உன் களிம்பு நீங்க உன்னை சுத்தமாய் புடமிட்டு உன் ஈயத்தை எல்லாம் நீக்குவேன். உன் நியாயாதிபதிகளை முன்போல் இருந்தது போலவும் உன் ஆலோசனைக்காரர் ஆதியில் இருந்தது போலவும் திரும்ப கட்டளையிடுவேன். நீ நீதிபுரம் என்றும் சத்திய நகரம் என்றும் பெயர் பெறுவாய். ரொம்ப அழகான வார்த்தை. கர்த்தர் அவருடைய கரத்தை உங்க நேராக நீட்டுகிறார். அது மட்டும் இல்ல, உங்களை நன்றாக புடமிட்டு உங்க சரீரத்துல உங்க பாடுகள், உங்க குடும்பத்தில் இந்த போராட்டங்களை, அந்த களிம்பை அவர் நீக்குகிறார். அது மட்டும் இல்ல, அதுல இந்த உலக கலவையில எல்லாம் நீக்கி சுத்தமான ஆண்டவருக்கு பிரியமான குடும்பமாய் அவர் கையில் எடுத்து பயன்படுத்துவார். மாற்றம் இல்ல, இந்த ஜனங்கள் வெள்ளியை சுத்தப்படுத்தி புடம்பிடுவது போல கர்த்தர் தீமைகளை உங்களை விட்டு விலக்கி உங்களை புடமிட்டு அவர் எடுப்பார். ஒரு பொற்கொல்லன் பொன்னினால் அசுத்தங்களை எப்படி நீக்கிறாரோ அதே போல உங்க பாவங்களை எல்லாம் கர்த்தர் நீக்கிறார். உங்களுடைய அக்கிரமத்தை கர்த்தர் நீக்கிறார். அதனால்தான் தாவீது சொல்றார், சங்கீதம் 42 பாருங்க, எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். அப்போ கர்த்தர் இன்னைக்கு உங்க தப்பிதங்களை மன்னித்து உங்க பாவங்களை மன்னித்து உங்களுடைய எல்லா ப்ராப்ளத்தையும் கர்த்தர் முற்றுப்புள்ளி வைக்கிறார். அது மட்டும் இல்ல, எருசலேம் நீங்க இருக்கிற இடம் நீதியின் பட்டமாக உங்களுடைய கரம் உண்மையுள்ள நகரம் என்று அழைக்கும். எப்படி முன்னால இருந்தது போல எல்லாரும் உங்க பக்கம் வருவாங்க. ஒருத்தரும் வரலன்னு இல்லை, இதுவரை நடக்காதது நடக்கும். உங்க காரியங்கள் பஞ்சாயத்துகள் எல்லாம் செட்டில் ஆகும். கர்த்தர் அதை முடித்து கொடுப்பார். ஏன்னா உங்க காரியத்தை நீதிபதிகளும் கேட்பாங்க, அரசியல்வாதிகள் கேட்பாங்க, உங்க காரியத்தை அதிகாரிகள் கேட்பாங்க. அப்படி கேட்டு கர்த்தர் இந்த காரியத்தை உங்களுக்கு வாக்கிய பண்ணி உங்களை மகிழ செய்கிற கர்த்தர். அவர் தான் உங்களை தன்னுடைய பிள்ளையா எடுத்துட்டாரலாம். உங்க பாவத்தை மன்னித்தவர், உங்க அக்கிரமத்தை மன்னித்தவர், உங்களை நோயிலிருந்து குணமாக்குற கர்த்தர் உங்களை தூக்கி நிறுத்துவார். எங்கள் நல்ல தகப்பனே, எங்களுடைய விழுந்து போன இடத்துல இருந்து எங்களை தூக்கி நிறுத்தி ஆசீர்வதித்து நன்மை செய்வ நல்ல பிதாவே. ஆமென்.